நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மண்மணம் நிகழ்ச்சியை இன்று அலங்கரிக்க வருகிறது பிள்ளையார்பட்டியை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் திருமதி அங்கம்மை ஜெயங்கொண்டான். என் பெயர் அங்கம்மை ஜெயங்கொண்டான். நான் காப்புரிமை முகவராக பணியாற்றி வருகிறேன். பூதக்கண்ணாடி மாத இதழில் மண்மணம் என்கின்ற தலைப்பில் தொடர் கட்டுரைகளை எழுதி வருகிறேன். அருள்தரும் கற்பக விநாயகர் பற்றி ஒரு கட்டுரை. தமிழகத்தின் விநாயகர் ஆலயங்களில் முதன்மையாகவும் புகழ்பெற்றதாகவும் விளங்குவது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் திருக்கோவில். இத்திருக்கோவில் ஒரு குடைவரை கோயிலாகும். அதாவது இங்குள்ள சிறிய மலையின் அடிவாரத்தில் கோயில் குடையப்பெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி திருப்பத்தூர் சாலையில் உள்ளது இந்த திருக்கோவில். இந்த கோயிலின் பிரதான தெய்வமான கற்பக விநாயகர் மலையை குடைந்து அமைக்கப்பெற்ற சுமார் 6 மீட்டர் உயரமுள்ள திருவுருவமாக வடக்கு திசை பார்த்து காட்சியளிக்கிறார். இவரது துதிக்கை வலம் சுழியாக அமைந்திருப்பது சிறப்பு. இங்கு 3 லிங்கங்கள், திருவீசர், மருதீசர், செஞ்சதீஸ்வரர், 3 பெண் தெய்வங்கள், சிவகாமி அம்மன், வாடாமலர் மங்கை, சவுந்தர நாயகி அம்மன் என ஒரு சேர அமர்ந்து இருப்பது இக்கோயிலின் மற்றொரு சிறப்பு. கோவிலின் திருமதிலின் கிழக்கு வாயிலில் ராஜகோபுரமும் வடக்கு வாயிலில் விநாயகர் கோபுரமும் அமையப்பெற்றுள்ளது. வடக்கு கோபுரத்தின் எதிரே வட திசையில் விசாலமாக திருக்குளம் உள்ளது. மருதமரம் இக்கோயிலின் தல விருட்சமாக அமைந்திருக்கிறது. கல்வெட்டு செய்திகள். இக்கோவில் சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பே அமைக்கப்பட்டது என கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறது. ஏக்காட்டூர்கோன் பெருபரணன் என்ற சிற்பியால் கற்பக விநாயகரின் உருவமும் சிவனின் உருவமும் செதுக்கப்பட்டுள்ளதாக அறியப்படுகிறது. இந்த ஆய்வின்படி மகேந்திரவர்மன் பல்லவன் காலத்துக்கும் முன்பு 2 அல்லது 5 நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தவை எனவும் 4ஆம் நூற்றாண்டில் விநாயகர் சிலையை செதுக்கி இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. மேலும் கல்வெட்டுகள் மூலம் இக்கோவில் முற்காலத்தில் எருக்காட்டூர், மருந்தங்குடி, திருவீங்கைக்குடி, திருவீங்கைச்சவரம், ராசநாராயணபுரம், மருதங்கூர், தென்மருதூர், கணேசபுரம், கணேச நகரம், பிள்ளை நகர் எனவும் அழைக்கப்பட்டது என்று அறிய முடிகிறது. கல்வெட்டுகளின்படி 1091 மற்றும் 1238ஆம் ஆண்டின் இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தது என அறிய முடிகிறது. இங்குள்ள விநாயகரின் சிறப்பியல்புகள்: ஓம்கார வடிவில் அருள்பாலிக்கிறார். வயிறு ஆசனத்தில் படியாமல் கால்கள் மடிந்திருக்க அமர்ந்திருப்பது. பெருமானின் துதிக்கை வலம் சுழித்ததாக அமைந்திருப்பது. சாதாரணமாக மற்ற இடங்களில் இருப்பது போல் 4 கைகள் இல்லாமல் 2 கரங்கள் கொண்டு விளங்குவது. வலத்தந்தம் நீண்டும் இடத்தந்தம் குறுகியும் காணப்படுவது. அங்குச பாசங்கள் இல்லாமல் விளங்குவது. வலக்கரத்தில் சிவலிங்கத்தை தாங்கி ஞானத்தை வழங்குபவராக அருள்பாலிப்பது. திருவிழாக்கள். ஆவணி மாதம் வரும் விநாயகர் சதுர்த்தியே இங்கு பெரிய திருவிழா. 10 நாள் திருவிழாவாக கோலாகலமாக நடக்கும் விநாயகருக்கு தேர்திருவிழா நடைபெறும் ஒரு சில இடங்களில் பிள்ளையார்பட்டியும் ஒன்று. 9 நாள் நடைபெறும் திருவிழாவில் விநாயகருக்கும் சண்டிகேஸ்வரருக்கும் என 2 தேர்கள் இழுக்கப்படும். பிள்ளையார் தேரில் ஒரு வடத்தை ஆண்களும் மற்றொரு வடத்தை பெண்களும் இழுத்துச் செல்வர். சண்டிகேஸ்வரர் தேரை பெண்கள் மற்றும் குழந்தைகள் இழுப்பர். 9ஆம் நாள் தேர்வலம் வரும் அதே வேளையில் ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே சாத்தப்படும் சந்தனக்காப்பு அலங்காரம் சுமார் 80 கிலோ சந்தனத்தால் செய்யப்படும். 10ஆம் நாள் காலையில் தீர்த்தவாரி உற்சவமும் உச்சிகால பூஜையின் போது ராட்சத கொழுக்கட்டையும் நெய்வேத்தியமும், இரவு 50 கடவுள்களின் தங்க மற்றும் வெள்ளி வாகனங்களில் திருவீதி உலா வருவார்கள். இந்த ராட்சச கொழுக்கட்டை 18 படி அளவில் முக்குறுணி அரிசியால் செய்யப்பட்ட பெரிய அளவிலான ஒரே கொழுக்கட்டை என்பது சிறப்பு. 10 நாள் திருவிழாவில் ஒரு நாள் விழாவாக யானை முகம் கொண்ட சூரனை விநாயகர் வதம் செய்யும் கஜமுக சூராசம்ஹாரமும் நடக்கிறது. இது தொடர்பான ஒரு புராண கதையில் கஜமுக சூரனை வதம் செய்த விநாயகர் அந்த பாவம் தீர ஈசனை இத்தலத்தில் பூஜிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இத்திருக்கோவிலில் ஒவ்வொரு மாதமும் சங்கடகர சதுர்த்தி மிகச் சிறப்பாக பூஜிக்கப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவும்
சொக்கப்பானை கொளுத்துதல், மார்கழி மாதத்தில் திருவாதிரை நாளன்று சிவகாமி சுந்தரி சமேத நடராஜ பெருமான் பவனி வருதல் போன்ற சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அரிய தகவல்கள். தென்னிந்தியாவில் உள்ள அர்ஜுனவத திருத்தலங்கள் 4 பிள்ளையார்பட்டியும் ஒன்று. மற்றவை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருப்புடை மருதூர், தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருவிடைமருதூர், ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஸ்ரீசைலம் ஆகும். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் போலவே விநாயகரின் அறுபடை வீடுகளுள் 5வது வீடாக திகழ்வது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் திருக்கோவில். மற்ற கோவில்கள் திருவண்ணாமலை அள்ளல்போம் விநாயகர், விருத்தாச்சலம் ஆழத்து பிள்ளையார், திருக்கடவூர் கள்ளவாரண பிள்ளையார், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்தி விநாயகர், திருநாரையூர் பொல்லா பிள்ளையார். இத்தகைய பெருமை பெற்ற கற்பக விநாயகரை அருகம்புல் கொண்டு அர்ச்சித்து எல்லா பேர்களையும் பெற்று வாழ்வோமாக. நன்றி, வணக்கம்.